நல்ல பெரியோர்களே, வணக்கம். விடுதலை பார்வைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை கும்பமேளா பற்றியது. கும்பமேளா என்ற பெயரில் மக்களின் வரிப்பணம் 7500 கோடி பாழாவதா? மதசார்பற்ற அரசின் குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் ஒரு மதசார்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாமா? கும்பமேளா சங்கம நீரில் மல கோலிஃபார்ம் கிருமிகள் விரவி இருப்பதை தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியுள்ளதே. மதத்தின் பெயரால் மனித உயிரோடு விளையாடலாமா என்பது போன்ற கேள்விகளை தமிழர் தலைவர் எழுப்பியுள்ளார். அரசமைப்பு சட்டத்தில் கூறப்படும் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது என்ற அடிப்படை கடமை என்னாயிற்று? பக்தி, பக்தர்கள் என்பதை விட இதன் மூலம் காவி கட்சி RSS வளர்ச்சி ஏற்பட்டு வடநாட்டில் பாமரர்களின் ஓட்டுகளை தங்கள் கட்சி தக்க வைத்து கொள்ள அரசியல் வியூகம் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. எப்படி இருப்பினும் மக்களின் உயிர் என்ன அவ்வளவு மலிவு சரக்கா? அந்தோ பக்தி மூட நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? இந்திய அரசமைப்பு சட்டப்படி அடிப்படை கடமை, அறிவியல் மனப்பாங்குகள் கும்பமேளாவில் வெள்ள நீரில் எழுதப்பட்ட நீர் எழுத்துக்கள் தானா? வெட்கம், மகா வெட்கம் போன்ற பல கேள்விகளுடன் கும்பமேளாவின் செய்திகளையும் ஆதாரங்களுடன் தரவுகளுடனும் தமிழர் தலைவர் அவர்கள் அறிக்கையாக எழுதியுள்ளார். அடுத்து, ஒன்றிய அமைச்சரின் அலுவலகம் முற்றுகை. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி என்று சொன்ன ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் டெல்லி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒலி முழக்கங்களை எழுப்பிய அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிதம்பரம் திராவிடர் கழக பொதுக்குழு தீர்மானங்கள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம். இரண்டாம் பக்கத்தில் செம்மொழி தமிழ் நிறுவனமும் அகத்தியரும் என்ற தலைப்பில் முனைவர் வ. நேரு அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. இந்நாள் அந்நாள் பகுதியில் 2 முக்கிய தலைவர்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஒன்று, இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் மா. சிங்காரவேலர் அவர்களின் பிறந்தநாள் பற்றிய செய்தி. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் தினம் மே நாளை கொண்டாடியவர் மா. சிங்காரவேலர் அவர்கள். ரஷ்யாவின் கம்யூனிச புரட்சியால் கவரப்பட்டு இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கத்தை 1918 தொடங்கியவர். இவரை பற்றிய பல்வேறு செய்திகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் 1930களில் ஆரம்பத்தில் பொதுவுடைமை கொள்கையின் பக்கம் சாய சிங்காரவேலர் அவர்களின் தூண்டுதல் காரணமாக அமைந்தது என்ற வரலாற்று செய்தியும் இதில் இடம்பெற்றுள்ளன. இரண்டாவது, டாக்டர் சி. நடேசனார் அவர்களின் நினைவு நாள் 18/2/1937. நீதி கட்சி உருவாவதற்கு காரணமான 3 பேர்களில் ஒருவர் டாக்டர் சி. நடேசனார் அவர்கள். 1912 சென்னை திராவிடர் சங்கத்தை உருவாக்கியவர். திராவிடர் சங்கத்தை போலவே திராவிடர் இல்லம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான விடுதியை தொடங்கியவர். இவர் மறைந்தபோது தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய இரங்கல் அறிக்கை இதில் இடம்பெற்றுள்ளன. டாக்டர் சி. நடேசனார் மறைந்தார் எனும் செய்தி கேட்டு நம் நாட்டில் வருந்திடாத பார்ப்பனர் அல்லாத தமிழ் மக்கள் எவரும் இருந்திட மாட்டார்கள். அவரது சேவையை பாராட்டி அவருக்கு நன்றி விசுவாசம் காட்ட கடமைப்படாத தமிழ் மக்கள் எவரும் நாட்டில் இருக்க மாட்டான். தோழர் நடேச முதலியாரிடம் உள்ள அருங்குணங்களில் சூது, வஞ்சகமற்ற தன்மையே முதலாவதும் 2வதும் 3வதும் ஆகும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தெரிவித்திருந்தார். அடுத்து, மகளிருக்கான முக்கிய செய்தி ஒன்று இடம்பெற்றுள்ளது. சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே கட்டணமில்லா பேருந்துகள் 1500 இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதலாக 174 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்து சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம். ஒன்றிய அரசு கல்வி நிதியை நிறுத்தியதால் 40 லட்சம் மாணவர்களுக்கு பாதிப்பு. ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தப் போவதாக ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மறுக்கும் ஒன்றிய அமைச்சரை கண்டித்து ஓரிரு நாட்களில் பட்டினி போராட்டம் நடத்தப் போவதாக அனைத்து தொழிற்கல்வி பயிற்றுநர்கள் அறிவித்துள்ளார்கள். ஒன்றிய பாஜக அரசின் இந்தி திணிப்பை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடெங்கும் கழக மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம். வருகிற 23/2/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தாம்பரத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. மேலும் பல்வேறு செய்திகள் விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ளன. அவற்றை படித்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.